அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4இல் ராகு, 5இல் சனி, 7ஆம் இடத்தில் செவ்வாய், அஷ்டமத்தில் சூரியன், 9இல் குரு, புதன், சுக்கிரன் அற்புதமான இணைவு அமைப்பு, 10இல் கேது பகவான் இருக்கிறார். பாக்கியஸ்தானமாகிய 9இல் குரு, சுக்கிரன், புதன் இணைவு பல வரவுகள் அபரிமிதமாக இருக்கும். தரகு, கமிஷன், ஏஜென்சி தொழில்களை செய்வோருக்கு அபரிமிதமான லாபம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் தாராளமாக தாங்கள் இன்வெஸ்ட் செய்யலாம். அடுத்து வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு இதுவரை தடை தாமதமான சுபகாரியங்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் நடைபெறும். பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டாகும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சமயோசிதமாக பேசுவீர்கள். வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். 8ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். சில சமயங்களில் வேண்டுமானால் வாக்குவாதம் வரலாம். ஆகவே பேச்சில் சற்று பொறுமை தேவை. வாங்கிய கடன்கள் அனைத்தும் அடைபடும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை செய்தல் கூடாது. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை தங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வியாபார வளர்ச்சி உண்டு, தொழில் வளர்ச்சி உண்டு, அபரிமிதமான பண வரவுகளை பெறுவீர்கள். மாணவியர்கள் நன்றாக படித்தல் வேண்டும். திட்டமிட்டு படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். ஆக விருச்சிக ராசி என்பர்களுக்கு 5இல் சனி. பிள்ளைகளால் சுப செலவுகள் உண்டாகும். பிள்ளைகளால் சிறு கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகும். குரு, புதன், சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் தங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக உண்டு. நினைத்ததை முடிப்பீர்கள். ஆடம்பர சாதனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு தங்களுக்கு உண்டாகும். பேச்சில் மட்டும் சற்று பொறுமை தேவை. உடல் நலனில் சற்று கவனம் தேவை. ஏனென்றால் 4இல் ராகு, 5இல் சனி, அஷ்டமத்தில் சூரியன். உஷ்ண நோய்கள் வரலாம். சளி, இருமல், ஒற்றை தலைவலி போன்றவை வரலாம். தினமும் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.